வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து நுங்கம்பாக்கம் பட ரிவ்யூ தான். இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து ரமேஷ் செல்வன். இது வந்து டியூரேஷன் வந்து 95 நிமிஷம். ரிலீஸ் ஆயிடுச்சு வந்து 30th October 2020. காஸ்டிங் பார்த்தோம்னா அஜ்மல் வந்து இன்ஸ்பெக்டர் சங்கரா நடிச்சிருப்பார், மனோ வந்து ராஜ்குமாரை நடிச்சிருப்பார், ஐரா வந்து சுமதியா நடிச்சிருப்பாங்க, வெங்கடேஷ் வந்து அட்வொகேட் துரையா நடிச்சிருப்பார், ஜி ஞான சம்பந்தம் வந்து லோயரா நடிச்சிருப்பார். படம் கதையை பார்த்த மண்டங்களுக்கு எல்லாம் நல்லா ஃபேமிலியாக தெரிஞ்ச சுவாதி கொலை வழக்கு தான், அதாவது 2014 நடந்தது. அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஸோ அதோட அந்த டைமில் வந்து இந்த கொலை வழக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக பாப்புலர் அந்த ஒரு டாபிக். ஏனெண்டா ஒரு ஐடி எம்ப்ளாயி சுவாதி வந்து பட்ட பகல், அதாவது மார்னிங்லேயே வந்து பப்ளிக்கான இடமான நுங்கப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கொலை செய்யப்படுறாங்க. அதோட வந்து அந்த கொலை செய்த போயும் சிம்பிளாக அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து பகல்லே நடந்தபடியாக பப்ளிக் இடத்துல போலீஸுக்கு ரொம்ப தலையீடியான கேஸாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு மீடியா வந்து டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து காட்டினது, சோஷியல் மீடியாவில எல்லாம் ட்ரெண்டிங் ஆனபடியாக போலீஸுக்கு குயிக்காக இந்த கேஸை சால்வ் ஆண்டிய ஒரு ஹெடேக் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரியல் நேமான சுவாதிக்கு பதிலாக சுமதி என்ற நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சுமதிக்கும் ராஜ்குமாருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து வடிவாக சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதில் வந்து இந்த போலீஸ் எவ்வளோ இந்த கேஸுக்கு ஒரு ரொம்ப என்கேஜ் ஆகியிருக்காங்க, எப்படி மினக்கட்டாங்க, அவங்களோட டெடிக்கேஷன், இந்த கேஸில் முன்னுக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர் இந்த டெடிக்கேஷன் எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. அதில் வந்து சுவாதி கொலை வழக்கில் முன்னணியில் ரெண்டு இன்ஸ்பெக்டராக வந்து இந்த படத்தில் எடுத்திருக்கு அஜ்மல். அவர் வந்து பழமை மாதிரி இந்த படத்துலேயே நல்ல வடிவாக நடிச்சிருக்காரு. போலீஸாக இருக்கட்டும், எமோஷனல் கேரக்டராக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஸ்பெஷலாக வந்து ராஜ்குமார் அந்த சொன்ன வேர்ட்ஸ், அவர் செத்து கிடக்க கடைசியாக அவர் ஃபீல் பண்ணுற விதங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் வந்து இந்த படத்தில் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க வந்து ராஜ்குமார்டையும் சுமதியுடையும் ஃபேமிலி ஃபீலிங்ஸ் வந்து எப்படின்னு காட்டியிருக்காங்க வடிவாக. அது வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதோட வந்து இந்த ஓவரால் வந்து உண்மை கதை, சுவாதிக்கு இந்த உண்மை கதையை வந்து நல்ல வடிவாக எடுத்திருக்காங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ரியலாக எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் உண்மை கதைகளை பேஸ் பண்ணி எடுக்கிற படங்கள் பிடிக்குமோ, அதோட வந்து இந்த சுவாதி மர்டர் கேஸை வந்து உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக ரியலாக ஸ்க்ரீனில் பார்க்க விரும்பினாங்களுக்கும் வந்து இந்த படம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோடு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் குயிக்காக வரும். அதோட இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.